கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 21:38, மேத்யூ 21:38. தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவனை சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தில் சொல்லும்போது எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இந்த மத தலைவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமையில் அவங்க நிராகரிக்கலை. ஏன்னா அவங்க இவர் இன்னொரு வேலைக்காரன்னு அவங்க தப்பாக அடையாளம் காண்டு கொள்ளலை. அவருடைய அடையாளத்தை அவங்க தப்பாக புரிஞ்சு கொள்ளலை. அவங்களுக்கு சரியான தகவல் இல்லாமல் இல்லை. ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சு கொண்டாங்க, குமாரனை கண்டபோது என்ன இவன் சுதந்திரவாளி. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது, இவர் தான் அதிகாரம் உள்ளவர், இவருக்கும் தோட்டக்காரனுக்கும் உள்ள உறவு எங்களுக்கு என்னன்னு தெரியும், இவன் தான் சுதந்திரவாளி. அப்போ இது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம். இஸ்ரவேல் லீடர்கள் இஸ்ரவேலுடைய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது அவர் யாருன்னு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சதுனால தான் நிராகரித்தாங்க. அதனால தான் அவங்களுடைய நிராகரிப்பு வேண்டுமென்றே செய்யப்பட்ட நிராகரிப்பு. அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அதாவது ஒருத்தர் முடிவு பண்ணலை. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ நூலில் பார்க்குறோம். பிரதான ஆசாரியர், ஆலோசனை சங்கம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்லை, இது இன்னொரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆலோசனை சங்கம் கூடி பேசி தான் முடிவெடுக்கிறாங்க. இது ஏதோ ஒரு அவசரப்பட்டு ஒரு கொலை நடந்துருச்சு, இல்லை ஒரு அவசரப்பட்டு இல்லை. இது எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, எப்படி யோசேப் அவங்க சகோதரர்லாம் சேர்ந்து குழிக்குள்ளே தள்ள நினைக்கிறாங்களோ, எப்படி எரேமியாவை எல்லாரும் சேர்ந்து குழிக்குள்ளே தள்ள நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் ஆலோசனை சங்கம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக என்ன காரணத்தினால, இவன் சுதந்திரவாளி. அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்கிற அடையாளம் தெரியும். ஏன்னா அவர் வருவது தேவனுடைய அதிகாரத்தில் வர்றாரு, அவர் தான் தேவனுக்கு சொந்தக்காரர். அப்போ என்ன, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தில் சொல்லும்போது தான் தேவனுடைய குமாரன், தான் தான் சுதந்திரவாளி, அவர்தான் தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இந்த தலைவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நன்றாக சுவிசேஷ நூல் வாசித்து பாருங்கள். அவங்க எங்கேயுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிசயங்களையோ அற்புதங்களையோ இல்லை நிராகரிக்கலை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க இவனை கொன்று போடுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொன்று போட்டு என்ன பண்ணுவோம், சுதந்திரத்தை கட்டி கொள்ளுவோம். என்ன, இவரை கொண்டுட்டோம்னா இந்த தோட்டம் நமக்கு சொந்தம். இப்போ கர்த்தருடைய அதிகாரத்தை நிராகரிச்சிட்டோம்னா நம்மளை வாழ முடியும். அப்போ இது என்ன காட்டுது, ஒரு பொல்லாத மனிதனுடைய இருதயம் எப்படி மோசமானதாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் தேச மக்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தாங்க. ஆனால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற மக்கள் வேண்டுமென்றே தான் நிராகரிக்கிறாங்களே ஒழிய தவறுதலாக இல்லை. ஏன்னா பாவம் எப்பயுமே என்ன பண்ணுதுன்னா, நான் தேவனை விட்டு நான் தனியாக வாழ வேண்டும், நான் என்னுடைய சொந்த அதிகாரத்தில் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு வருது. அப்போ கர்த்தருக்கு எதிராக கர்த்தரை நிராகரிக்கக்கூடிய காரியம் வரக்கூடியது வருது. அப்போ இங்கே பார்க்கும்போது அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது, பிதாவாகிய தேவனை நிராகரித்ததுக்கு ரொம்ப சரியானதாக சமாதானமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எங்கே பாவம் முதல்ல ஒரு இருதயத்துக்குள்ளே சொல்லுதோ, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுதோ, அது என்ன பண்ணுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கக்கூடிய காரியத்தில் கொண்டு போய் விடுது. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அநேகர் நிராகரிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று சொல்லாமல், மாறாக அவர் ஒரு தீர்க்கதரிசி, இல்லை அவர் நல்ல ஒரு போதகர், அவர் நல்ல ஒரு காரியம் செய்யக்கூடியவர், அவர் நல்ல மத போதகர் என்று சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் எனக்கு அருமையானவர்களை நன்றாக இப்போ தெரிஞ்சு கொள்ளுங்க, அவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து தான் நிராகரித்தாங்க. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து நிராகரிக்கிறீங்களா? அப்படி இருந்தால் மனம் திரும்புங்க. வல்ல பிதாவே, இதோ இந்த இஸ்ரவேல் தலைவர்கள் எல்லாரும் தெரிந்து வேண்டுமென்றே இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்மை அறிந்து நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், அவர்கள் மேல் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு எவ்வளவு கொடிதாய் இருக்கும் என்பதை புரிந்து அவர்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.